அனைவருக்கும் வணக்கம். பாஜகங்கிறது பாரதிய ஜனதா கட்சியா இல்லை பாலியல் ஜல்சா கட்சியா? ஏன்னா கீழே இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து மேலே இருக்கிற காஷ்மீர் வரைக்கும் பாஜகவோட தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி இருக்காங்க. எப்படி? அதுலேயும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை தமிழ்நாட்டோட மாநில தலைவரை வந்ததுலேருந்து ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள்லாம் அதுவே ரிலீஸ் ஆகுதா, இல்லை எங்கள் அண்ணன் அண்ணாமலை கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி ஒரு டைரக்டரை போட்டு எடுத்து இந்த படங்கள்லாம் வெளியில் விடுறாதான்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணன் அண்ணாமலை மாநில தலைவரை வந்ததுலேருந்து அந்தரங்க வீடியோக்களை தவிர மீது எதுவுமே வெளியில் வர்றதே கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தேகப்பட தோணுமா தோணாதா? என்னன்னா, பாஜகவில் 30 வருஷத்துக்கு மேலே தன்னுடைய இளமையை அர்ப்பணித்தவர் தான் கேடி ராகவன். எல்லா பேத்துக்குமே தெரியும். அந்த கேடி ராகவன் எங்கள் நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இந்த கேடி ராகவன். அவங்கள பார்க்கணும்னா இவரை பார்த்தா மோடியை பிடிக்கலாம், இவரை பார்த்தா அமித்ஷாவை பார்க்கலாம் அப்படிங்கிற ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம வளர விட்டோம்னா மாநில தலைவர் பதவியை பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க, நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்குன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் அண்ணாமலை கேடி ராகவனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் இந்த ப்ராஜெக்டை நம்மளுடைய அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட கொடுக்குறாரு. அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்து, அவருக்கு மாதம் மாதம் சம்பளத்தை கொடுத்து, அவருக்கு ஒரு பென்ட்ரைவ் வாங்கி கொடுத்து, தெளிவாக நோட்டமிட்டு தெளிவாக கணக்கச்சிதம் அந்த ப்ராஜெக்டை அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட ஒப்படைக்க, அமர் பிரசாத் ரெட்டி இதுக்குன்னே ஒரு பெண்ணை செட் பண்ணி அந்த பொண்ணை கேடி ராகவன் ஃபோன் பண்ண சொல்லி அந்த பொண்ணை வீடியோ காலில் பேச வச்சு அந்த பேசினதை ஒரு ரெக்கார்டிங் போட்டு அதை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் எடுத்து எங்கள் அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்துகிட்டு போய் அண்ணாமலைகிட்ட கொடுக்காரு. எங்கள் அண்ணன் அண்ணாமலை வாங்கி வெளியில் வர்றாரு. இது அண்ணாமலை மறுக்க முடியுமா? இப்போ நான் சொல்லலையா, சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இதுலையும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கர்நாடகா போனார். கர்நாடகா போகிறது வரைக்கும் கர்நாடகாவில் ஒரு வீடியோட வெளியில் இல்லையா, ஒரு வீடியோ வெளியில் இல்லை. எங்கள் அண்ணன் அண்ணாமலை ராசிக்கார் எப்போ கர்நாடகாவோ என்றானாரோ ரேவண்ணாவோட வீடியோக்கள் அப்படியே வெளியில் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வருமா வராதா? எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் கலர் கலராக வெளியில் வருது. இதே எங்கள் அண்ணன் அண்ணாமலை கர்நாடகா போனோடனே கர்நாடகாவில் கலர் கலராக வெளியில் வருது. பாருங்க எவ்வளோ வீடியோ. இதெல்லாம் அண்ணாமலை எடுத்து வெளியே விட்டாருங்க. அண்ணாமலை தாண்டி இந்த வீடியோவில் வெளியில் வந்துருமா அப்படின்னு நான் சொல்லலை, சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அண்ணாமலை இவர் பேசுகிறாரு யோகிதத்தை பற்றி. ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய மொத்த பேருமே அந்த பாலியல் ஜல்சாவில் எல்லாம் ஊறி போனவங்க. இந்த அண்ணாமலை பேசுகிறாரு அடுத்த கட்சியை பற்றி. எங்கள் அண்ணன் சீமான் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். தனிப்பட்ட முறையில் பாஜக நாம் தமிழர் கட்சி காட்டி அதிகமான வாக்குகள் வாங்கிருச்சுன்னா நான் கட்சியை கலைச்சிறேன்னு சொன்னார். இவர் தனிப்பட்ட அண்ணாமலை தாக்குனாரா? இல்லை. தனிப்பட்ட அண்ணாமலையோட குடும்பத்தை தாக்குனாரா? இல்லை. உங்கள் கட்சியை தாக்கியிருக்காரு. உங்கள் கட்சியோட சித்தாந்தம், உங்கள் கட்சியோட கொள்கையை தாக்கியிருக்காரு. சரியான திராணி இருந்த ஒரு கட்சியோட மாநில தலைவர்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எங்கள் பாஜக 40 இடத்துலையுமே அமோக வெற்றியை பெறும், இல்லை 40 இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி கட்டி அதிகமான வாக்குகள் வாங்குவோம், இல்லை நாம் தமிழர் கட்சியை 40 இடத்துல தோற்கடிப்போம். சரியான திராணி இருந்தால் சவால் விட்டு செஞ்சு காட்டு. அப்போ நீ உண்மையிலே ஒரு மாநில தலைவர், உண்மையிலே ஒரு ஆண்மகன். அதை விட்டுட்டு அண்ணன் சீமானை இந்த விஜயலட்சுமி எப்பப்பெல்லாம் அண்ணன் சீமானை பேசுதோ அப்பப்பெல்லாம் அண்ணன் சீமானை ஏன் மேலே காட்டத்தை காமிப்பாருன்னு தமிழ் கட்சியோட கொள்கை மேலே முரண்படுவீங்க. நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை விட்டுட்டு தனிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அண்ணாமலை தான் இத்தனை பேரோட வீடியோக்களை வெளியில் விடுறாரு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கட்சி தலைவர் எதை பற்றி பேசணும், கொள்கையை பற்றி பேசணும், சித்தாந்தத்தை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு அண்ணன் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா அப்போ நீ தான் இத்தனை பேரை தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே உள்ள நுழைஞ்சு வீடியோ எடுத்து வெளியில் விட்டுருக்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணுமா தோணாதா? எங்கள் அண்ணன் அண்ணாமலை சொல்கிறாரு, நாங்கள் பாஜக பெண்களுக்கு அப்படியே பாதுகாக்கிற கட்சிங்க, அப்படியே பெண்களோட சவிக்குதாருங்க. அப்படியே பாஜகவில் காஷ்மீர்லேருந்து கீழே இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் ஒன்று சொன்னாப்புல பாலியல் குற்றவாளிகள் எத்தனை பேர். இதே திரிபுரா மாநிலத்தில் அங்கே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பட்ஜெட்டை நிதியமைச்சர் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து பாஜகவோட எம்எல்ஏ பிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காருயா. அமோகமான கட்சியா. மகாராஷ்டிராவில் அந்த சோமையான ஒரு எம்பி இருந்தார். அந்த எம்பி தான் சொந்த கட்சி பெண் எம்எல்ஏக்கள், பெண் எம்பிக்கள், அந்த பெண் அரசு அதிகாரிகள் இருப்பாங்களே, இவங்களெல்லாம் மிரட்டுறது. நீங்கள் இந்த இடத்துல சொத்து வாங்கி போட்டிருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி குமிச்சிருக்கீங்க, உங்கள் மேலே அமலாக்கத்துறை ரைடு வரப்போகுது, நான் தான் அந்த அமலாக்கத்துறை ரைடுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால் ஜெய்சான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் 8 மணி நேரம் வீடியோவை அவர் பெருசாக ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் பில்கிஸ் பானுங்கிற ஒரு பெண் எல்லா பேத்துக்கும் நல்லா தெரியும், இந்தியாவே அதிர வச்ச ஒரு சம்பவம். ஒரு 8 மாதம் ஒரு கன்சீவான ஒரு பெண்ணு கையில் ஒரு 3 வயசு குழந்தை வச்சுருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ்காரன், இந்த பாஜகவோட கட்சிக்காரங்க 11 பேர் 12 பேர் சேர்ந்து அந்த 3 வயசு குழந்தை இருக்கிற குழந்தைய பறித்து கீழே ஒரு கல்லில் அடித்து அந்த 3 வயசு குழந்தைய கொலை பண்ணி அந்த 8 மாதம் கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த பில்கிஸ் பானுவை 11 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறானுங்க. கதற கற்பழிச்சு கொடுமை பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளிகளை போன ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தினை இந்த பாஜக அரசு ரிலீஸ் பண்ணுது. இந்த அண்ணாமலை பேச வந்துட்டாரு யோகிதத்தை பற்றி, பெண்களோட பாதுகாப்பை பற்றி.
நீங்க எல்லாம் வாயை திறக்கவே கூடாது. பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேச தகுதி இல்லாத ஒரு கட்சின்னு அந்த பாஜக இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதை எடுத்துக்கோங்க. இவ்வளவு பெண்களை பத்தி பெண்களோட பாதுகாப்பை பத்தி பேசுற இந்த அண்ணாமலை மணிப்பூர்ல 30க்கும் மேற்பட்ட பெண்கள் நிர்வாணமா அடிச்சு சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. இது வரைக்கும் இந்த மோடியோட சேர்ந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை வாயை திறந்துருப்பாரு அந்த பெண்களுக்கு ஆதரவா. ஆனா இந்த அண்ணாமலை பேசுறாரு பெண்களோட பாதுகாப்பை பத்தி. இந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுற அண்ணாமலை என்ன தகுதி இருக்கு, என்ன இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த போன மாதம் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்வு. பாண்டிச்சேரியில் அந்த ஒரு 8 வயசு சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த குழந்தைய கொன்று ஒரு சாக்கு பைக்குள்ள விட்டு சாக்கடைக்குள்ள போட்டு போனால அந்த விவேகானந்தன் ஒரு பரதேசி, அந்த பரதேசி RSSல இருக்கான், பாஜக காரன். இது வரைக்கும் இந்த அண்ணாமலை அந்த புதுச்சேரி சிறுமியை பத்தி வாயை திறந்துருப்பாரா? ஆனா இந்த அண்ணாமலை பேசுறாரு பெண்கள் பாதுகாப்பை பத்தி. ஒரு ஆசிபாங்கிற ஒரு 8 வயசு குழந்தை, ஆசிபாங்கிற ஒரு 8 வயசு குழந்தைய ஐயா ஒரு நீங்க எல்லாம் தெய்வமா, நீங்க தெய்வம் இந்துங்கிறீங்களா, அந்த இந்து கோயிலுக்குள்ள வச்சு ஐயா ஒரு பல நாளா அந்த பிள்ளைய கற்பழிச்சு அப்படி சித்திரவதைப்படுத்தி அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி வெளியில கூட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜெயிங்கிறையா, பாரத மாதம் வாயில் என்னமோ வருது. இதையா உண்மையா தேசபக்தரு? இதா தேசபக்தரு? உங்க பாஜகவில் யாரோ ஒரு ஆளுக்கு சொல்லுங்க. இங்க திருச்சி சூர்யாவை எடுத்துவோங்க. திருச்சி சூர்யாவும் கிட்ட டெய்சி பேசின வீடியோவும் நாடே எச்சைக்காரி துப்புது 2 பேர் பேசின வீடியோவும் அப்படி எப்படி அப்படியே செந்தமிழ் அப்படி இந்த பக்கம் பைந்தமிழ் அப்படியே வந்து பாயுது. இவர் நீ அவன் கூட இருந்த இது நீ இவங்க இங்கிட்டு போன நீ அப்படி பதவி வாங்கின எனக்கு தெரியாதா? இவர் இந்த பக்கம் நீ யாரோட 3 புருஷன் கிட்ட இருக்க 4 புருஷன் கிட்ட இருக்க இவர் இந்த லட்சணத்தில் அண்ணாமலை பேசுறாரு பெண்கள் பாதுகாப்பை பற்றி. அடுத்த கட்சிக்கு வந்துட்டாரு. ஏன்னா முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியை பாருங்கண்ணே. இதே அண்ணாமலை எதுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு? ஊழலை ஒழிக்கணுங்க, லஞ்சத்தை ஒழிக்கணுங்க, கலகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணுங்க, ஊழலை ஒழிக்கணும்னு வந்தார். இது வரைக்கும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அதிமுகவில் எத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்கான்? ஊழல் பண்ணியிருக்கல. இதுவரை எங்கள் அண்ணன் அண்ணாமலை யாரை பற்றி பேசியிருக்காரு? இதுவரை எங்கள் அண்ணன் அண்ணாமலை கொடநாடை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை திறந்துருப்பாரா? திறக்க மாட்டார். ஏன்னா எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கிய கான்டாக்ட். இன்னைக்கு வேணா சும்மா நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ என்னை முறைக்கிற மாதிரி முறைன்னு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு பம்மாத்து காமிச்சிக்கலாம். ஆனால் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த பக்கம் எங்கள் அண்ணன் அண்ணாமலை இதுவரை இந்த எண்மண் எண் யாத்திரை போனார். எத்தனை நாள் போனார்? இதுவரை எங்கள் அண்ணன் அண்ணாமலை ஊழலுக்கு எதிராக பேசியிருக்காரா? கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசியிருக்காரா? மணல் திருட்டுக்கு பேசியிருக்காரா? மலை மண்ணு கிரசர் மண்ணை உடைக்காங்க இதை பற்றி பேசியிருக்காரா? இல்லை இயற்கை வளங்களை அழிக்கிறான் இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை பேசியிருப்பாரா? பேச மாட்டார். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கமிஷன் நல்லா வலுவாக வாங்குறாரு. வாங்கி தான் இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் அவர் வாக்குக்கு பணம் கொடுத்தாரு. இதை அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் சொல்லலையா, சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஏன்னா அந்த பாஜக கார ஒருத்தன் பணம் கொடுக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அப்படியே அவன் பணத்தை போட்டு ஓடி போயிடுறான். அதில் பாஜகவோட முத்திரை இருக்குது. என்னமா யார் வேணும் பாஜகவுக்கு தாமரை ஓட்டு போட சொல்லி பணம் கொடுத்தாங்கன்னு பக்கத்துல இருந்து ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நான் சொல்கிறேன், நான் என்னோட ஓன் கருத்து இல்லையா அது. இந்த அண்ணாமலை சொல்றாரு ஊழல் ஒழிக்க வந்தவர்னு. இதே எங்க அண்ணன் நயினா நாகேந்திரன் அதிமுக விட்டு வெளியில வந்ததே பாஜகவோட மாநில தலைவர் ஆயிரலாம், ஸ்டேட்ல இருந்து அப்படியே சென்ட்ரலுக்கு போயிடலாம், அப்படியே அங்க லைஃப்ல செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் நயினா நாகேந்திரன் அதிமுக விட்டு பாஜக வந்தாரு. ஆனா எங்க அண்ணன் அண்ணாமலை அப்படியே கரெக்டா அப்படியே ஒரு ஷார்ட்கட்ல உள்ள வந்து பாஜகவோட மாநில தலைவர் பதவியை பிடிச்சிட்டாரு. அப்போ இந்த இடத்துக்கு யாரா போட்டியா இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நயினா நாகேந்திரன் இந்த பக்கம் போட்டியா இருக்காரு. நயினா நாகேந்திரனை எப்படியா அடிச்சு காலி பண்ணணும், அப்படி இல்லாட்டி மாநில தலைவர் பதவியை அவங்க பிடி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் அண்ணாமலை திட்டமிட்டு வேலை பார்த்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நயினா நாகேந்திரன் வாக்குக்கு கொடுக்க எடுத்துட்டு வந்த 4 கோடி ரூபாவை மாட்டி விட்டது எங்க அண்ணன் அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்க கோயம்புத்தூரை காட்டியும் திருநெல்வேலியில் அவர் போட்டியிடுறாரு. அவர் நம்மளை காட்டி அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாருன்னா மேலே அந்த மோடி அமித்ஷாவோட பார்வை நயினா நாகேந்திரன் மேலே விழுந்துரும். நம்மளை ஓரம் கட்டிட்டு நயினா நாகேந்திரனை மாநில தலைவரை கொண்டு வந்துருவாங்க. அதனால நயினா நாகேந்திரனை போட்டு தள்ளணும், அடிச்சு ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த எங்க அண்ணன் அண்ணாமலை திட்டமிட்டு வேலை செஞ்சு அந்த 4 கோடி ரூபாய் போட்டு விட்டது எங்க அண்ணன் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொந்த கட்சிக்காரனவே போட்டு கொடுக்குற இந்த அண்ணாமலை பேசுறாரு அடுத்த கட்சிக்காரனை பத்தி. இன்னைக்கு பாஜகவில் இத்தனை பாலியல் வீடியோக்கள், இத்தனை அந்தரக வீடியோக்கள்லாம் வெளியில ஆகுதுன்னா எங்க அண்ணன் அண்ணாமலைக்கு தெரியாம வெளியில வந்துருதா? சொல்லுங்க ஐயா, எங்க அண்ணன் அண்ணாமலைக்கு தெரியாம வெளியில வந்துருமா? இந்த அண்ணாமலை பேசுறாரு அடுத்த கட்சிக்காரங்களை பத்தி. பொதுவா எப்படி சொல்லுவோம், இந்த ஒரு குற்றம் உள்ள நெஞ்சு குரு இருக்குமாங்க. இப்போ நான் வந்து என்ன கண்ணோட்டத்தில் ஒரு மக்களை பார்க்குறனோ யாரை பார்த்தாலும் அந்த கண்ணோட்டத்திலும் பார்ப்பேன். எங்கள் அண்ணன் அண்ணாமலை யாரை பார்த்தாலும் அந்த படம் எடுக்கிறது, படுக்கை அறை, இதே ஒரு இதில் இருக்கிறதுனால தான் எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு சீமானை பார்த்தாலும் அப்படியே விஜயலட்சுமி இந்த பக்கம் அது அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ணே உங்கள் பார்வையை மாற்றுங்கண்ணே, எல்லா தவிர உங்கள் பார்வையில் தான் இருக்குது, அதனால் உங்கள் பார்வையை மாற்றுங்க. இந்த அண்ணாமலை சொல்கிறாரு ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவ தலைவருங்காரு. ஐயா நீங்கள் வந்தது ஊழல் ஒழிக்கிறதுக்கு. ஜெயலலிதா யார்? நீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு குற்றவாளி. அப்போது ஜெயலலிதாவை நீங்கள் ஒரு இந்துத்துவவாதி அப்படிங்கிறீங்கன்னா அப்போது இந்துத்துவவாதியெல்லாம் ஊழல் குற்றவாளியை தான் இருப்பாங்களா? நமக்கு நினைக்க தோணுதா இல்லையா? ஐயா நீங்கள்
கட்சிக்கு உள்ள இது வந்ததேவும் நீங்கள் ஊழலை ஒழிக்கணும், கலங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்லி அதை மறந்துட்டு போய் ஜெயலலிதா குத்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட கொண்டாடுறக்கு எத்தனை தலைவர் இருக்காரு? கொண்டாடுங்க. அதை சொல்லுங்கள். உங்கள்கிட்ட எந்த தலைவர் இருக்காரு? உங்கள்கிட்ட எந்த தலைவரை சொன்னாலும் தமிழ்நாட்டில் போயிட்டு வாங்க மீண்டுருவான். நீங்கள் சாவர்கரை சொன்னால் அந்த சூவை நக்குன்னு வேண்டாம் நம்பியான். மோடியை சொன்னால் அந்த தாடி வச்சிருக்காரு அவர் தான் நம்பியான். அமித்ஷாவை சொன்னால் தமிழர்கள் ஒடிசா வாழ்றதான்னு சொல்லி கேட்டார் அவர் தான் நம்பான். அதனால பாஜக தலைவர்லாம் சொல்லி இங்கே ஓட்டு கேட்க முடியாது. கோட்சேவை சொன்னால் காந்தியை சுட்டுக்கு ஒன்று வரும்பான். இந்த தமிழ்நாட்டுக்காரங்க அளவுக்கு அதிகம் படிச்சுட்டாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது நினச்சேங்க. அண்ணன் அண்ணாமலை மோடியை சொன்னால் ஓட்டு விழுகாது, அமித்ஷாவை சொன்னால் ஓட்டு விழுகாது, சாவர்கர் சொன்னால் சூவை நக்குன்னு போயிடுவான், கோட்சேவை சொன்னால் காந்தி சுட்டுக்கு வரணுன்ட்டு போயிடுவான். இதெல்லாம் பார்த்தேங்க அண்ணன் ராமரை சொன்னால் எங்களுக்கு முறிய இருக்கும்பியான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஜெயலலிதாவை கையில் தூக்கிட்டார். அண்ணே அது அடுத்த கட்சியோட தலைவின்னு, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் கட்சிக்கு உள்ளே வந்ததே அவங்கள ஒழிக்கிறதுக்கே வந்தீங்க. இந்த அண்ணன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுங்க தோசை சுடுறதுக்கு வரலங்க, இட்லி சுடுறதுக்கு வரலங்கண்ணா, நான் வந்ததுங்கண்ணா அப்படியே ஊழல் ஒழிக்கணுங்கண்ணா, அப்படியே லஞ்சத்தை ஒழிக்கணுங்கண்ணா, அப்படியே 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 பம்மறது, அப்படியே பம்மது, அப்படியே அப்படியே எப்படி சொல்லி நடிக்கிறது, அப்படியே அடுத்தவங்களாக அப்படியே அப்பளவு நடிக்கிறது. இதே எங்கள் அண்ணன் தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை மேலே எங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை எங்களுக்கு அண்ணன் தான். எங்கள் அண்ணன் சீமான் எப்படி ஒரு அண்ணனோ அதே போல் அண்ணாமலையும் எங்களுக்கு ஒரு அண்ணன் தான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அண்ணன் சீமானை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு எங்கள் அண்ணன் அண்ணாமலையும் நாங்கள் மதிக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் இப்போ பேசுறது இப்போ இது பண்ணுறதெல்லாம் எங்கள் அண்ணனோட சித்தாந்தம், அந்த பாஜகவோட சித்தாந்தம், அந்த ஆர்எஸ்எஸோட கொள்கைக்கு எதிராகத்தே நாங்கள் பேசுகிறோம். எங்கள் அண்ணன் அண்ணாமலை என்னைக்கு எங்கள் அண்ணன் தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி.